யாருக்கிட்ட என்னத்த ஹாய் சொல்கிறது? யாராவது சொன்னால் நான் யாராவது லூசுன்னு நினைப்பாங்களோ. நான் வணக்கண்ணா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி பீயிங் விஜய் சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எங்கே நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லத்தாக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். அண்டு இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. சரி, ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 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 விலாக் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால தான். அண்டு சடனாக எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எப்போ பாரு சும்மா ட்ரையான விலாகாக போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா புதுசாக ஒரு ஐடியா. சாட் ஜிபிடி கிட்ட ஒரு டாஸ்க்கு கேட்க போகிறோம். அது வந்து என்ன டாஸ்க்கு சொல்லுதோ அதை நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஓகேவா? ஐயோ, இவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ சாட் ஜிபிடி வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, 6 ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட வந்து ஹாய் சொல்லணுமா. ஃபஸ்ட்டு பர்சன்கிட்ட நார்மல் ஆகி, செகண்ட் பர்சன்கிட்ட வந்து ஓவர் ஃப்ரெண்ட்லி ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லணுமா. அண்டு இவ்வளோ பேருக்கு, ஐயோ 6 பேர்கிட்டையுமே வந்து ஹாய் சொல்லணுமா. ஓகே, சரி, ஓகே, 6 பேர்கிட்ட வந்து ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வந்து அது சொல்கிற அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியாது. பட் 6 பேர்கிட்ட இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ட்ரை நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் 6 பேருக்கு ஹாய் சொல்லணும். பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான டாஸ்க்காக நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஏதாவது கொஞ்சம் எங்கேஜிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால், இது நம்மக்கிட்ட இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இளநீரை குடிச்சு விட்ருவோமா. ஒரு இளநீரை ஒன்று போட்டு வருவோம். அக்கா, நல்லா தண்ணியாக ஒரு இளநீர் வேணும்க்கா. 50 காயாக தான் இருக்குமா? சரி, பரவாயில்ல தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இளநீர் குடித்தோன்னு வைங்க, கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் உடம்பு. 50 ரூபா தானே? ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம். அண்டு டாஸ்க்கை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரைடே எப்படி ஓடிச்சுன்னே தெரில, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. இதுக்கு மேலே வந்து 2 நாள் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடும். அதோட வந்து சாட்டர்டே, ஏதாவது சண்டே நைட்டு வந்து செம்ம காண்டாக போயிட்டுருக்கும். அதே ஐயோ, வீடு வேறு கிட்ட வரப்போகுது. நான் வேறு இன்னும் ஹாயே சொல்லாமல் இருக்கேனே. யாருக்கிட்ட என்னத்த ஹாய் சொல்கிறது? யாராவது சொன்னால் நான் யாராவது லூசுன்னு நினைப்பாங்களோ. நான் வணக்கண்ணா. அவர்கிட்ட வந்து நான் ஹாய் சொல்லிட்டேன், வணக்கம்ண்ணான்னு வேறு சொல்லிட்டேன். ஸோ வந்து இன்னும் 5 பேர், ஒரு 2 தொத்தையும் வந்து கேட்பாரோ, நான் எதுக்குப்பா நான் வணக்கம் சொன்னேன் அப்படின்ட்டு. வேறு யார் இன்னும் 5 பேர். அவங்க அதை வந்து பார்க்காம விட்டாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, பார்க்கணும். அந்த மாதிரி. நான் வணக்கண்ணா. 2 பேர் முடிஞ்சிச்சு. பக்காவா 2 பேர் முடிச்சிட்டோம். இன்னும் 4 பேர். நான் வந்து நம்மளை தொத்தின்னு வந்து செம்ம அடி அடிக்க போகிறாங்க. யார்கிட்டடா வரைக்கும் சொல்லிட்டு இருக்க, யார்ரா நீ அப்படின்ட்டு. ஃபுல் ஃபன்னாக இருக்க போகுது. டாஸ்க்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் பார்த்தீங்களா, என்னால் 6:30க்கெலாம் போய் ரீச் ஆகிருக்கணும். ஆனால் போக முடியல. நான் வணக்கண்ணா. அவர்கிட்ட 3 பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். இன்னும் 3 பேர். அவர் தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக போதையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பார்த்து நான் வணக்கண்ணா. இன்னும் 2 பேர் ரைடர்ஸ். ஆக்சுவலி வந்து நம்ம டாஸ்க்கு வந்து 4 பேர்கிட்ட முடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர். நான் வணக்கண்ணா. இன்னும் ஒரே ஒருத்தர். எவ்வளோ பேர் அழகாக ஜாலியாக வணக்கம் சொல்கிறாங்களே, பரவாயில்ல. நான் வணக்கண்ணா. பார்க்க முடியல அவரால். அவர் கணக்கில் கிடையாது. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்து கண்டிப்பாக நினைப்பாங்க, என்னடா இவன் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது.
நம்ம வந்து இன்னொருத்தவங்களை துன்புறுத்தாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இது அனைத்தும் ஒரு ஃபன்னுக்கே. இன்னும் வேற யாரு இருக்கா? இன்னும் ஒருத்தர் வேணுமே. ஏய் மாடு மாடே, பார்த்து பார்த்து பார்த்து. ஆயா பார்த்தாயா பார்த்தாயா. நான் வணங்கண்ணா. கைஸ், என் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5 பேர்கிட்டையும், சாரி 5 பேர் இல்லை 6 பேர்கிட்டையும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கெல்லாம் வந்து பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து திருப்பியும் சொல்கிறேன், இது யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு வணக்கம், ஹாய், அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாஸ்க்கு கொடுத்த ChatGPT, நான் வந்து உன்னோட டாஸ்க்கை முடிச்சிட்டேன். ரேண்டம் பீப்புள்கிட்ட வந்து நம்ம ஹாய் சொல்கிறதுன்றது வந்து கொஞ்சம், நான் வந்து இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டு. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து, ஏய் என்னடா சொல்ல வர, யாரா பார்த்து கை காட்டுற, நீ யாரா எனக்கு, அப்படி இப்படின்வாங்க. நான் ஹாய் காட்டினேன். எல்லாருமே வந்து வணக்கம்ப்பா நான் அப்படி தான் சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டார். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு யாராவது நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்கு வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு. கைஸ், ஒரு நாள் வந்து இந்த காரை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார் ஓனரை பிடிச்சி பக்காவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குல்ல. அது வந்து செம்ம சிவிக். அது ரீசெண்டாக, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன். அது ஒரு நாள் அதை போடுவோம். அதனால் என்ன சொல்ல வந்தேன், வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது டாஸ்க்கு வந்துச்சுன்னா, அதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக பண்ணலாம். அந்த டாஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கேஜிங்காக கொண்டு போகிறேன். என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்திக்காமல் போடணும், அவ்வளோதான். மற்றபடி இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அண்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:55 கிட்டே ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து 6:30க்கெலாம் நான் இருந்திருக்கணும். பட் டாஸ்க்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் டாஸ்க்கை எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கவங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக டாஸ்க் இருக்குன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் செஞ்சு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.